நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 4 டேஸ் தாங்க ஆகுது. அதனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. மளிகை சாமான் கிடையாது, காய்கறி கிடையாது, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் அரைக்கலை. அந்த மாதிரி நிறைய வேலைலாம் இருக்குது. எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எப்படியும் செட் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக்காவது ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலுமே வந்து குழம்பு மிளகாத்தூள் கடையில் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்தாலுமே சரி, ஃபிஷ் வந்து சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாகவே நான் வந்து வீட்டில் மீன் வாங்கி செய்யவே இல்லை. அதனால் ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே நேற்று சொல்லியிருந்தேன். அவர் காலையிலே போயிட்டு எனக்கு தெரியாமலே போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் இது குழம்பு மிளகாத்தூள்லாம் கடையில் வாங்கி தான் இப்போ பண்ணுறேன். ஃபிஷ் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டதுனால ரொம்பவே நல்லா இருந்தது குழம்பு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மீன் குழம்பும் தோசையும் தான் பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேப்பில் வந்து நான் மீன் வந்து குழம்புல போடுறத வந்து ஷூட் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ என்ன மீன் பார்த்திங்கன்னா சங்கரா மீனும் கவலை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். பாய்.